पवित्र आत्मा पवित्र आत्मा पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जाओ यीशु के चरणों में पवित्र आत्मा. குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோலி பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், இந்த காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் அதிகாரம் 4 மற்றும் 19 உள்ள பகுதிகளை நம்ம பார்ப்போம். சிறு சிறு பகுதிகளை பார்ப்போம். இப்போது ஜீசஸ் thirst, 2 moments of Jesus thirst அப்படின்னா 2 இடத்துல அவர் தாகத்தை பற்றி பேசுகிறார். ஓகேங்களா? முதல் வந்து இந்த ஜீசஸும் டிசைபிள்ஸும் ஜுடேயாவிலேருந்து கலிலிக்கு போகிறாங்க. அந்த கலிலிக்கு போகிற வழியில் இந்த சமாரியா வழியாக போவாங்க. சமாரியாவில் வந்து சீக்கார் என்ற அந்த ஊருக்கு வரும்போது அது வந்து யாக்கோப்பு யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊர். அங்கே தான் யாக்கோப்பினுடைய கிணறும் இருக்குது. அப்போது வந்து ரொம்ப அவர் நடந்து வந்த கலப்பில் அப்படியே அங்கே உட்காரார். கிணத்து பக்கத்தில் ஒரு சமாரிய பெண்ணு வந்து அங்கே தண்ணீர் முள்ள வராங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்க, நீர் யூதராயிற்றே, நீங்கள் எப்படி சமாரிய பெண்கிட்ட என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க யூதர் வந்து சமாரியர்களோட பழக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணீர் கொடுப்பவர் யார் என்று நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் அவருக்கு தண்ணீர் கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த உரையாடல் போகும்போது அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, இப்பொழுது நீ வந்து ஏற்கனவே 5 ஆண்களோடு கணவர்களை வைத்திருந்தார், இப்பொழுது 6வது ஆணோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெண்ணுக்கு புரிய வைக்கிறாரு. எப்படின்னா, நத்திங் கேன் சாட்டிஸ்ஃபை யூ, only when you are filled with the Holy Spirit, then you will have that satisfaction. நீ வந்து இது வரைக்குமே ஒரு ஆணோடருந்து இன்னொரு ஆணு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த எதற்காக? ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காக வேண்டியும் ஒருத்தர் விட்டு இன்னொருத்தருடைய வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால் உனக்கு தூய ஆவியானவர் வந்து உன்னிடம் வரும்போது தான், தூய ஆவியானவரால் நீ நிரப்பப்படும்போது தான் உனக்கு அந்த வாழ்க்கையில் அந்த முழுமையும் சந்தோஷமும் கிடைக்கும், திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அப்போது அவர் தாகத்தை பற்றி பேசுகிறார். இன்னொரு இடம் வந்தீங்கன்னா 19வது அதிகாரம் 28வது வசனத்தை அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. அப்படின்னா அவருக்கு எல்லாம் நிறைவேறியிருந்து ஜீசஸ் அறிந்தார். அப்போ வந்து இந்த அவரை குறித்து அந்த எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறும்படியாக இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன், ஐம் தர்ஸ்டின்னு சொல்கிறாரு. knowing that everything had now been finished, so that the scripture to be fulfilled, Jesus said, I am thirsty அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அந்த இறைவாக்குகள் அவருக்கு பற்றிய கடைசி இறைவாக்குகளும் அங்கே நிறைவேறப்படுது. அப்படின்னா அப்போ அங்கே வந்து there was a bowl full of what? The cheap wine. So the sponge was soaked in that wine and just put it on the stalk of the hyssop and just what raised up to the his lips. Appo he drank it, and with that he bowed his head and just gave up his spirit. அப்படின்னா அதை குடித்தவுடன் அவர் வந்து எல்லாம் நிறைவேறியது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து தம் ஆவியை விட்டார். அந்த யோவான் எழுதின நற்செய்தியை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது ஐ எம் தேர்ஸ்டி
அப்போ அங்கேயும் வந்து நான் தாகமாக இருக்கிறேன். இந்த தாகம்னு சொல்லும்போது அவர் அவருடைய டீஹைட்ரேஷனால் ஏற்பட்ட அந்த தாகம் மட்டும் இல்லை, அதை விட மேலான தாகம் எதை பற்றி சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, ஜீசஸ் ஆன்மாக்களை குறித்து அவர் ஒரு தாகமாக இருந்தார். ஃப்ரம் த பிகினிங் ஆண்டவராக இயேசு வந்து ஆன்மாக்களுக்காக வந்து ஆன்மாக்களை குறித்து அவர் வந்து ஏக்கமாயிருந்தார். அப்படின்னா அவரும் ஒப்படைக்கப்பட்டவர்கள் யாரும் அவர் எழுந்து போகக்கூடாது இல்லைங்களா? அப்போது அதனால தான் அந்த யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 18:9 என்ன சொல்கிறப்ப, அங்கே அந்த கைது செய்ய அந்த ஜீசஸ் வந்து யூதாஸ் வந்து காட்டி குடிக்க வர்றாரு. அந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அனுப்பி இந்த காவலர்களோடும் இந்த பந்தாங்களோடும் மக்களும் கூட்டத்தோடு அங்கே வரும்போது ஜீசஸ் கேட்பார், யாரை தேடுகிறீர்கள்னு கேட்பார் இல்லைங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறார் என்னென்னா, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் யாரையும் நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களில் யாரையும் நான் இழந்து விடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி தட் ஹீ நியூ தட் வாட் இஸ் ஹிஸ் மிஷன், தன்னுடைய பணி என்ன, தன்னுடைய கடமை என்ன, தன்னுடைய வேலை என்ன, எதற்காக தந்தை இந்த பூமிக்கு என்னை அனுப்பினான், அதை குறித்து அவருக்கு தெரிந்திருந்தது. அதுதான் அவருடைய தாகம். அவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் யாரையும் அவர் இழந்து போகக்கூடாதுன்றது ஒரு தாகம் அவர்கிட்ட ஜீசஸ்கிட்ட இருந்தது. அப்படின்னா இதுதான் வந்து தேர்ஸ்டின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆன்மாவும் தன்னை விட்டு, அதுக்காக தான் அந்த தன்னை விட்டு போகக்கூடாதுன்றதுல அவர் வந்து குறியாக இருக்கார் ஆண்டவராக இயேசு. இப்போது இன்னொரு இடத்துல இப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, யோவான் எழுதிய நற்செய்தியிலே இன்னொன்றில் வந்து 10ஆம் அதிகாரம் 18வது வருஷத்தில் சொல்கிறாரு. அப்படின்னா, என் உயிரை நானாகவே என்னுடைய விருப்பத்தின்படி கையளிக்கிறேன், என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா தன்னுடைய உயிரை வந்து வேற யாராவது எடுக்கிறது வந்து ஓகே, அது ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நான் விரும்பி என்னை உயிரை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு பேஷன், ஒரு 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 இந்த பணியை நான் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு தாகம் அவர்கிட்ட இருக்குது இல்லைங்களா? அதனால தான் என்ன உயிரை வந்து அவங்க யாரும் வந்து எடுக்க முடியாது. இட் கெனாட் பி, இது அப்படி ஒன்றும் நடக்க முடியாது. காரணம், என் உயிரை நான் முன் வந்து என் விருப்பத்தின்படி என் உயிரை நான் கையளிக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா அதை யோசித்து பாருங்கள், அதுக்குடைய பின்னணி வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பணியை அவர் உணர்ந்து நான் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருந்திருக்கும். அதனால தான் நான் வந்து யாரும் அவங்க வந்து என்னுடைய உயிரெடுக்க தேவையில்லை, காரணம் நான் தான் என்னுடைய உயிரை கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஆன்மாக்களை குறித்த ஒரு தாகத்தை வைத்திருந்தார். அப்போது அவர் குறித்த எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறி. அப்போ என்னை குறித்தும் சரி, உங்களை குறித்தும் சரி, அவர் வந்து ஒரு தாகத்தை வைத்திருக்கார். நான் வந்து என்னுடைய ஆன்மா அவரை விட்டு விலகி தண்டனை தீர்ப்புக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறேன். உங்களை பற்றியும் அதே தாகத்தை தான் அவருடைய இதை வந்து எல்லா மக்களினங்களை எல்லாம் மீட்கப்பட்டு ஒன்று சேர்ந்து அவருடைய சொந்த ஆடுகளாக கூடயே நடக்கும் வரைக்கும் அவருடைய தாகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்கும். ஜீசஸுடைய தாகம் வந்து எல்லா மக்களும் மீட்கப்படுகின்ற ஒரு தாகம் அவர்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நம்மளை முழுமையாக ஆண்டவரிடம் கையெழுத்து நாம் அவரை விட்டு நம்ம பிரியக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கும் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ எனக்கும் ஒரு மிஷன் இருக்கும். நான் எதுக்காக இங்கே வந்து பூமிக்கு வந்திருக்கேன், உங்களுக்கும் ஒரு மிஷன் கடவுள் கொடுத்துருப்பார், ஒரு வேலை, ஒரு பணி கொடுத்துரு. அதை நம்ம வந்து சரியாக செய்யணும் ஆண்டவராகிய இயேசுவின் பாணியில். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச்.